ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். ரீசெண்டா போல்ட்ல இருந்து மேவரிக் அப்படிங்கிற இந்த டிஎல்பிஎஸ் நான் வாங்கியிருக்கேன். அண்டர் 900 இந்த டிஎல்பிஎஸ் வாங்கியிருக்கேன். அண்டர் 900 என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, கால் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் போல்ட்னு கொடுத்துருக்காங்க, மேவரிக்னு கொடுத்துருக்காங்க. ப்ளூக்கில் இருக்க டிஎல்பிஎஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. கீழே மேட் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பேக் சைடில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறது உள்ள பார்ப்போம். நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் வாட்ச்க்கான கூப்பன் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ள டிஎல்பிஎஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸில் இருக்கிறது. அன்பாக்சிங் பார்த்துட்டீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 10mm பூமெக்ஸ் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இன்பில்ட்டா ஊஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும், பேஸ் தரமாக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 35 ஹவர்ஸ் பிளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 70 to 80% வால்யூம் வச்சு யூஸ் பண்ணும்போது 35 ஹவர்ஸ் கிட்ட வருது. பட் ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணும்போது 33 ஹவர்ஸ் பிளேபேக் டைம் வருது. பட்ஸை சிங்கிள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணால் 7 ஹவர்ஸ் பிளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 120 மினிட்ஸ் பிளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கேஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 1.5 ஹவர்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. கேஸில் இருந்து பட்ஸ் எடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நம்ம ஃபோனோட பேர் ஆயிடுது. பிளிங்க் அண்ட் பேர் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 மீட்டர் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 45 ms அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. கேம் விளாடும்போது ஆடியோ அண்ட் வீடியோ சூப்பராக சிங்க் ஆகுது. கேமிங் மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரைட் சைடு இயர்பட்ஸை 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கேமிங் மோட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுது. அதாவது காம்பாக்ட் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. கேமிங் மோட் ஆன் ஆன ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நம்ம இயர்பட்ஸில் எல்இடி இண்டிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருது. அது ஒரு சூப்பரான ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் குவாட் மைக் வித் ஜென் இஎன்சி சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ப்ரோ காலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. கால் குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கும், என்வரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ லாஸ்ட் சொல்றேன். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் தான் போறது, ப்ரீவியஸ் தான் போறது, வரக்கூடிய கால் அட்டன் பண்றது, டிஸ்கனெக்ட் பண்றது, மோட சேஞ்ச் பண்றது, வாய்ஸ் செஷன் ஆக்சஸ் பண்றது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் பண்ணிக்க முடியும். டச் கண்ட்ரோல் என்ன சின்ன டிராபேக் அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் நம்மளால டச் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்ததானா ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IPXY ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படின்னு பார்த்தலாம். ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் டிஃப்ரெண்டான டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போல்ட் மேவரிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ள பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படி இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸை சுற்றி எல்இடி இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பட்ஸ் சார்ஜ் ஏறும்போது கொஞ்சம் லுக் வைஸ் சூப்பராகவே இருக்கு. பிளாஸ்டிக் தான், லைட் வெயிட்டாக இருக்கு, ஈஸியாக ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, கால்குள்ள கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. எவ்வளோ செக் பண்ணாலும் கீழே விடல. என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா நம்மளால் வந்து டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண முடியல. டம்ப் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். - 50% இருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் தரமாக கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. பேஸ் பூஸ்ட் சாங்கெல்லாம் வச்சோம் அப்படின்னா நம்ம காதே வந்து கிளியர் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. 10mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இன்பில்ட்டா ஊஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பேஸை நம்மளால தனியாக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸை மட்டும் நம்மளால சூப்பராக ஃபீல் பண்ண முடியுது. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் டைம்ல டாப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் நான் பேசுகிறவங்க கரெக்டாக கேட்குது, அவங்க பேசுகிற எனக்கு கரெக்டாக கேட்குது. என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அவ்வளோக்கா ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்வரான்மெண்டல் நாய்ஸும் அதிகமாக கேட்கல, பட் மாடரேட்டாக கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் எல்லாம் மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த டிடபிள்யூஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. நீங்கள் ஒரு டிடபிள்யூஸ் வாங்கலான் இருக்கீங்க, அதுவும் அண்டர் 900 வாங்கலான் இருக்கீங்க, போல்ட்லேருந்து வாங்கலான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிடபிள்யூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக வேணும், பேஸும் நம்மளை தரமான ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிடபிள்யூஸ் ட்ரை பண்ணலாம்.
இந்த டேட்டாபேஸ் நீ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் தெரிய வரும். நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நான் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி ரிவ்யூ போறதுக்கு ட்ரை பண்றேன். டெக்கை தவிர வேற எது மாதிரி கண்டென்ட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நான் அதில் வீடியோஸ் போறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ அவ்வளோ அந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.